Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா UiPath அதுல இருக்கிற REFrame டெம்ப்ளேட் பத்தி பார்க்கலாம். இந்த REFrame டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட்டா QueueItem அப்படின்ற டேட்டா பேஸ் வச்சு அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது Queue பேஸ்டு ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த REFrame வந்து நம்ம எக்ஸல் வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எப்படின்னா அந்த QueueItem என்ற டேட்டாபேஸை வந்து நம்ம DataRowவோ இல்லை வந்து லிஸ்டாவோ இல்லை வந்து மெயில் மெசேஜாவோ நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா டைப்பை. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த QueueItem என்ற டேட்டாபேஸை மீன்ஸ் டேட்டா டைப்பை வந்து நம்ம DataRowவை கன்வெர்ட் பண்ண போறோம். இப்படி DataRowவை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எங்கெங்க எரர் வரும், அதே மாதிரி எப்படியெல்லாம் நம்ம அது ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஜஸ்ட் ஸ்டெப்ஸை மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோல. இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா ஜஸ்ட் அந்த என்னென்ன மட்டும் சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். மற்றபடி நெக்ஸ்ட் அதை வச்சு நம்ம யூஸ் கேஸ் எப்படி பண்ணலான்றத வரப்போற வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டே வரலாம். ஓகே, நம்ம இப்போ UiPath ஸ்டூடியோல போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம REFrame அந்த மீன்ஸ் ரொபோட்டிக் என்டர்பிரைஸ் ஃப்ரேம்வொர்க் இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? REFrame டேட்டா டைப் சேஞ்ச் சும்மா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அது எல்லாமே கரெக்டாக இருக்கு. கிரியேட். ஓகே, கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம மெயின் ஒரு ஃப்ளோ போயிட்டு இப்போ நம்ம இந்த 4 ஸ்டேஜை வந்து நம்ம எப்படியெல்லாம் கான்ஃபிகர் பண்ணலாம், இதுல வந்து எதை நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம்னு டக்குன்னு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் ஸ்டேஜில் போகலாம். அதில் போன உடனே எதுவுமே இல்லை, நமக்கு கியூ ஐட்டம் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நம்ம டெலீட் பண்ணலாம். நம்ம இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல மற்றது எந்த இதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ்ல போயிட்டு QueueItemனு இருக்கும் இங்க. ஓகேங்களா? இந்த QueueItem வந்து நம்ம டேட்டா ரோவா சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ரௌஸ் ஃபார் டைப் அந்த இதுல கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம டேட்டா ரோன்னு கொடுத்துட்டா போதும். சிஸ்டம் டாட் டேட்டா ரோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வேரியபிள் கிளிக் பண்ணிக்கலாம். ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல என்னன்னா, நீங்க சேஞ்ச் பண்ண ப்ராப்பரா சேஞ்ச் பண்ண நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ப்ராசஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியலைசேஷன் அவ்வளவுதான் முடிஞ்சு. இது பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்? 2 இடத்துல எரர் அடிக்கும். ஓகேங்களா? கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால, அதே போல ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்ல. இப்போ நம்ம செகண்டா வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சு, இப்போ ரெண்டாவது எங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா அதுக்குள்ள போயிட்டு இங்க நமக்கு எரர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் இந்த தென் பிளாக்ல பாத்தீங்கன்னா ஒரு அசைன் ஆக்டிவிட்டி இருக்கு. அது என்ன அசைன் ஆக்டிவிட்டி? என் ப்ராசஸ் ஸ்டாப் ப்ராசஸ் ரெக்வஸ்டட் அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த நத்திங்க வந்து கட் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த வேல்யூன்ற பாக்ஸ்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா போதும். இதுல எரர் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்ஸ் பிளாக் போங்க. அந்த எல்ஸ் பிளாக்ல ட்ரை பிளாக் இருக்கும். நாளை பின்ன எந்த டிசைன் இருந்தாலும் இதே கான்செப்ட் தான். ட்ரை பிளாக்ல உள்ள போனீங்கன்னா இன்வோக் கெட் டிரான்சாக்ஷன் இன்வோக் இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஃப்ளோவை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கியூ தான். ஸோ நமக்கு என்னது, இது தேவையில்லை, நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மற்றது எதுவுமே இங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுல எது சேஞ்ச் பண்ணணும்? ஓகே, ஆமா, சாரி, இங்க நான் உங்களை அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னன்னா நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நத்திங். இப்போ வந்து என்னன்னா நமக்கு இன் டிரான்சாக்ஷன் நம்பர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? நமக்கு டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா நமக்கு 1 இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் 0ன்னு சென்ட் பண்ணிக்கணும்.
ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருச்சா? எஸ், சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால நமக்கு இந்த இஃப் நியூ டிரான்சாக்ஷன் ஐட்டம் இஸ் ரெட்ரீவ்டு அந்த மாதிரி ஒரு இஃப் பிளாக் இருக்கும். அதுல நமக்கு என்ன இருக்கும்னா டிஃபால்ட் என்ன இருக்கும், நமக்கு அவுட் டிரான்சாக்ஷன் இஸ் நாட் நத்திங் அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் சிம்பிளா வந்து என்ன பண்றோம், நம்ம இன் டிரான்சாக்ஷன் நம்பர் லெஸ் தென் IO dot means IO DT transaction data dot rows dot count அப்படின்னு போட்டுக்கணும். ரிமூவ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது இந்த இது இருந்தா போதும். சேவ் கொடுத்துருங்க. ஏன்னு சொல்றேன். இப்போ இன் டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து நம்ம 0 செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா டேபிள்ல நமக்கு ஒரு 10 ரோ இருக்கு. அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஆகும்னா நமக்கு 0 லெஸ் தென் 10ன்னு பார்க்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையா? ஆமா. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ரோ வரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 1ன்னு சேஞ்ச் ஆகும். அதே போல 2ன்னு சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் ரோவுக்கு. இதே மாதிரி நம்ம சேஞ்ச் ஆயிட்டு ஒரு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு என்ன ஆகும், 10 வரும். அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நமக்கு என்ன ஆகும், வெளியே வந்துடும். ஓகேங்களா? அந்த அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஓகே ஃபைன். இது ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுல இதுல நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் இது சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? எல்ஸ் அதை பத்தி உங்களுக்கு இங்க வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அசைன் ஆக்டிவ் கொடுத்து நத்திங் கொடுத்துக்கலாம். அதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ இது சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபைன். ஓகே, அது இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அவுட் டிரான்சாக்ஷன் ஐட்டம் இருக்கும். அதை வந்து நம்ம டேட்டா ரோ சேஞ்ச் பண்ணிக்கணும். சேவ் கொடுத்துருங்க. வெளியே வந்துடலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இன்புட் ஆர்குமெண்ட் இருக்கும். அந்த கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பண்ணணும், நமக்கு டேட்டா ரோ சேஞ்ச் ஆயிருச்சு. அவுட் வெளியே வருது. எங்க போய் ஸ்டோர் ஆகணும்னா மறுபடியும் டிரான்சாக்ஷன் ஐட்டம்ல போய் ஸ்டோர் ஆகணும். கரெக்டா? இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன் லாஸ்டா ஃபைனலா. ஓகே ஃபைன். இப்போ இது சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் போங்க. எக்ஸல்ல சிம்பிளா வந்து இது இது கட் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மறுபடியும் இதுலயே போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கெட் டிரான்சாக்ஷனோட வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் டிரான்சாக்ஷன். ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்ல போயிட்டு இங்க எரர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், மறுபடியும் அதுக்குள்ள போகணும். நம்ம இங்க எதுவுமே இருக்காது. சிம்பிளா ஆர்குமெண்ட்ல போயிட்டு இன் டிரான்சாக்ஷன் ஐட்டம் இருக்கும். அதோட டைப் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கணும். நீங்க சேவ் பண்ணாம இங்க போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ உள்ள சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வெளியே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து குளோபல் லெவல்ல ஜென்ரல் பிசினஸ் லெவல்ல இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் ஐட்டம் வந்து நம்ம இங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா இதோட எரர் போயிருச்சு. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதுல மறந்துடுவாங்க இன்டர்வியூ டயத்துல எல்லாம். ஓகேங்களா? இது நல்லா கவனிப்போம். இப்போ நம்ம 3 இடத்துல சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். சக்சஸ் இருக்கும், பிசினஸ் எக்ஸெப்ஷன் இருக்கும், கேட்ச் இருக்கும். எல்லா இடத்துலயுமே சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ட்ரை பிளாக்ல, இந்த ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ட்ரை பிளாக்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சக்சஸ் ஸ்டேட்டஸ் போறோம். அதுல போயிட்டு ட்ரை பிளாக்ல இருக்கிற செட் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அதுக்குள்ள போனோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம ஆர்குமெண்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரான்சாக்ஷன் இருக்கிற டேட்டா டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா நமக்கு இந்த 3 இடத்துல வந்து எரர் த்ரோ பண்ணும். ஃபர்ஸ்ட் சக்சஸ்ல போங்க. போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் இங்க தேவையில்லை, நம்ம டெலீட் இல்லைன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து எக்ஸல்ல போயிட்டு ரைட் செல் கொடுத்து நம்ம ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். சக்சஸா மீன்ஸ் இங்க வந்து சக்சஸ் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் செல் கொடுத்துட்டு நான் ஃபுல்லா போக விரும்பல, நீங்க ஜஸ்ட் நான் சொல்றேன். இதுல போய் நீங்க ஒரு புக் கொடுத்துருப்பீங்க, ஷீட் நேம் கொடுத்துருவேன். இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், சக்சஸ்னு கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து டைனாமிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி செல் வேல்யூ கொடுத்துக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் வேலையை முடிஞ்சு ஆர்குமெண்ட்டும் செட் பண்ணியாச்சு. நத்திங்ன்றதை நம்ம ஓகே நான் அது வந்து வெளியே சொல்றேன். ஓகே, செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? இப்போ உள்ள போய் பார்த்தீங்கன்னா சக்சஸோட எரர் போயிருக்கும். இப்போ பிசினஸ் எக்ஸெப்ஷன்ல போனா மறுபடியும் போயிட்டு இதுவும் தேவையில்ல. அதே போல நீங்க என்ன பண்ணிக்கலாம் இங்க இதுக்கு பதிலா நீங்க வந்து இங்க ரைட் சைடு ஆக்டிவிட்டி கொடுத்துக்கணும். சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் போய் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. வெளியே வந்துடலாம். மறுபடியும் உள்ள போனீங்கன்னா நமக்கு இதோட பிசினஸ் எக்ஸெப்ஷனோட இஷ்யூஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சக்சஸ்ல போறீங்க இல்லையா? இத நான் பண்றதுக்கு முன்னாடி இஃப் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு பாருங்க. இஃப் கண்டிஷன்ல போய் நம்ம ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். என்ன சேஞ்ச் பண்ணணும்? எல்லாமே பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? இது எல்லாமே சிம்பிளா வந்து வேலிடேட் பண்ணுது. பட் இங்க பாத்தீங்கன்னா, கியூ ஐட்டம்னு இங்க ஒருத்தன் இருக்கான். அவன நம்ம என்ன பண்ணணும்? தூக்கி விட்டுட்டு சிஸ்டம் டாட் டேட்டா டாட் டேட்டா ரூம் குடுத்தா முடிஞ்சுச்சா இங்க வேலை? அவ்வளவுதான் மேட்ரு. ரோ ஓகேங்களா? சேவ் குடுத்துடலாம். சோ இது சக்சஸோட வேலை முடிஞ்சுச்சு. இதே தான் நம்ம மறந்துட்டோம். இதே தான் என்ன பண்ண போறோம்? பிசினஸ் எக்ஸெல்ல பண்ண போறோம். வேற இதே தான் நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம்? சிஸ்டம் எக்ஸெல்ல பண்ண போறோம். ஆனா அங்க கொஞ்சம் வேலை இருக்கும் சிம்பிளா. அதையும் பார்த்துடலாம் ஒரே நிமிஷத்துல. ஓகேங்களா? என்ன டேட்டா ரோ டாட் டேட்டா ரோ. ஓகே ஃபைன் கிரேட். சேவ் கொடுத்துடலாம். வெளியே வந்தாச்சு. எரர் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம சிஸ்டம் எக்ஸெப்ஷன்ல போலாம். போயிட்டு நீங்க நல்லா கவனிங்க. இங்க இதே தான் சேஞ்ச் பண்ண போறோம். என்னது? அதே தான் இங்க சேஞ்ச் பண்ண போறோம். பண்ணிக்கலாம். டாட் டேட்டா ரோ. ஓகேங்களா? பண்ணியாச்சு. செல் கொடுத்தாச்சு. இங்க ஆல்ரெடி அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம இங்க ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். என்ன வேரியபிள் கொடுத்துக்கலாம்? என்னது டேட்டா ரோ பாருங்க சாரி டேட்டா ரோ கண்ட்ரோல் கே கொடுத்து டேட்டா ரோ ரீட்ரைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரீட்ரை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது என்ன டைப்பா இருக்கும்னா நல்லா பாருங்க பூலியனா இருக்கும். பூலியனா இருக்கணும். நம்ம ஸ்ட்ரிங்கா இருக்கு பூலியனை மாத்திக்கணும். ஓகேங்களா? பூலியனா இருக்கு. அதே மாதிரி இது நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணனால நம்ம ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டா இதோட எரர் போயிடும். அப்போ அப்புறம் இங்க அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இதுல இந்த ஒரு எந்த எரரும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா எரர் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்க வந்து நம்ம கண்டிஷன் சேஞ்ச் பண்ணலாம். கியூ ட்ரை இருக்கிறது வந்து என்னது? நம்ம டேட்டா ரோ ரீட்ரை கொடுத்துட்டு அப்புறம் இங்க வேலிட் இங்க உள்ள வரும். உள்ள வந்து இங்க தேவையில்லை. ஆக்சுவலி நமக்கு சிஸ்டம் எக்ஸெப்ஷன் தேவையில்லை. நீங்க இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கணும்? ரைட் சைட் ஆக்டிவிட்டி இங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ரைட்ஸ் மீன்ஸ் எக்ஸெல்ல போயிட்டு ஒரு காலத்துல நம்ம கொடுத்துருப்போம். இங்க எல்லாம் போயிட்டு நீ சக்சஸ்னா சக்சஸ், பிசினஸ் எக்ஸப்ஷன்னா பிசினஸ் எக்ஸப்ஷன், அதே மாதிரி சிஸ்டம் எக்ஸப்ஷன்னா சிஸ்டம் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதே மாதிரி இதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இதையும் தூக்கி நம்ம உள்ள போட்டுடலாம். ஏன்னா இது எல்லாமே கியூ ரிலேட்டடா வர்றது. ஃப்ரம் கியூன்னு போட்டுக்கலாம் பாருங்க. தேவையில்லை. நம்ம சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே முடிஞ்சு ஆர்குமெண்ட் போய் பார்க்கணும். ஆர்குமெண்ட்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகே. இப்போ வந்தோடனே உங்களுக்கு டவுட் இருக்கு. இப்போ உள்ள எல்லாம் பண்ணியாச்சு. எப்பயும் உள்ள போன நம்ம என்ன பண்ணணும்? வெளியே பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இப்போ இன்புட் ஆர்குமெண்ட்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நத்திங் நம்ம கொடுத்துருப்போம். இங்க இருப்போம் நத்திங் இருக்கு. அதை தூக்கிடலாம். அங்க உள்ளே பண்ணிருக்கோம் நம்ம. பட் இங்க வெள்ளாம உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? உள்ள எல்லாம் வேலை நடந்துட்டு ஓகேங்களா? மீன்ஸ் உள்ள போறதுக்கு இந்த டிரான்சாக்ஷன் ஐடம் வந்து இது உள்ள போகணும். கரெக்டா? அப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ன்ற வேல்யூ நம்ம கொடுத்துடணும். கொடுத்துட்டா இதோட எரர் போயிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ சக்சஸோட வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம பிசினஸ் ரூல் போறோம். 2வது இதுல எரர் இருக்கு. இதுல நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஒன் டைம் உள்ள எல்லாம் எந்த எரரும் இல்ல. வெளியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெளியே வந்துட்டு அதே போல நம்ம என்ன பண்ணணும்? உள்ள முடிஞ்சுன்னா வெளியே பார்க்கணும். இன்புட் ஆர்குமெண்ட் போறோம். என்ன பண்றோம்? இங்க வந்து நத்திங் இருக்கும். இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஐட்டம்ன்ற ஜென்ரல் பிசினஸ்ல இருக்கிற அந்த வேல்யூ நம்ம இங்க அந்த அது வந்து நம்ம இன்புட்டா கொடுத்துடலாம். இதோட எரர் முடிஞ்சு. இப்போ என்னது எக்ஸப்ஷன் தேர்டா இருக்கிற எக்ஸப்ஷன் சிஸ்டம் எக்ஸப்ஷன் இதுல நம்ம என்ன பண்ணணும்? உள்ள போய் பார்க்கலாம். உள்ள மறுபடியும் ஏதாச்சும் மேபி இருக்கலாம். நமக்கு தெரியாது. சேவ் பண்ணாம இருக்கலாம். அதெல்லாம் எரர் வரலாம். ஸோ உள்ள போய் பார்த்தாச்சு. இப்போ வெளியே வந்து இன்புட் ஆர்குமெண்ட்ல போயிட்டு நம்ம நத்திங்ன்ற இடத்துல போயிட்டு டிரான்சாக்ஷன் ஐட்டம் கொடுத்துருவோம். இந்த பிசினஸ் இருக்கிறது. ஓகே. நம்ம உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் பத்தி உங்களுக்கு புரியல, இன் டைரக்ஷன் அவுட் டைரக்ஷன் புரியலன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு தெளிவா நீட்டா சொல்லிடலாம். ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் எரர் இல்லை. அவ்வளவுதான் மேட்ரு. சிம்பிள் தான். நம்ம என் ப்ராசஸ்ல
அந்த ரிலேட்டட் எதுவுமே இல்லை, எல்லாமே மேட்ரு நீட்டாக முடிஞ்சு. ஏன்னா இங்கே ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை, இஷ்யூ இல்லை. அதே மாதிரி உள்ளே நமக்கு ஒரு ஃப்ளோவில் எந்த மேட்ரும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே, வெரி குட். ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் லைட்டாக கிளாஸ் இனிஷியலேஷனில் நம்ம ஜஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் மீன்ஸ் வேரியபிள் வந்து சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி கெட் டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நமக்கு தேவையில்லாத கியூ ஐட்டம் ரிலேட்டட் எல்லாமே நம்ம கெட் டிரான்சாக்ஷன் ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆர்குமெண்ட்ல போயிட்டு டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இன்போர்ட்ல போயிட்டு நம்ம அந்த மீன்ஸ் அவுட் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவுட் ஆகுற இடத்துல நமக்கு ஜென்ரல் பிஸ்னஸ்ல இருக்கிற வேரியபிள் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ கெட் டிரான்சாக்ஷன் வேலை முடிஞ்சு ப்ராசஸ்ல போயிட்டு என்ன பண்ணோம், ப்ராசஸ்ல போயிட்டு ட்ரை பிளாக்ல போயிட்டு நம்ம ப்ராசஸ்ல போயிட்டு என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து ஆர்குமெண்ட் சேஞ்ச் பண்ணோம். ஆர்குமெண்ட் உள்ள மீன்ஸ் உள்ள சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அதனால வெளியே நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரல் பிஸ்னஸ்ல இருக்கிற வேரியபிள் நம்ம கொடுத்தாச்சு. இது முடிஞ்சு. அப்புறம் 3 இடத்துல சேஞ்ச் பண்ணோம். என்னென்ன இடத்துல சேஞ்ச் பண்ணோம், சக்சஸ்ல சேஞ்ச் பண்ணோம், பிஸ்னஸ்ல சேஞ்ச் பண்ணோம். ஓகேங்களா? மீன்ஸ் பிஸ்னஸ்ல சேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி வந்து சிஸ்டம் மெஷர்ல சேஞ்ச் பண்ணோம். அவ்வளவுதான் மேட்ரு. நான் 3 இடத்துல சேஞ்ச் பண்றோம். இது எல்லாமே முடிஞ்சுன்னா உங்களுக்கு எந்த எரர் இருக்காது. நெக்ஸ்ட் இதை வச்சு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் எப்படி நம்ம எக்ஸல் எந்த இடத்துல இனிஷியேஷன்ல நம்ம வந்து போடணும், அந்த மாதிரிலாம் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு உங்களுக்கு, இது ரிலேட்டடா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லுங்க, கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வரேன். ஓகே, பை, தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களோட டவுட் வந்து கமெண்ட்ல போடுங்க.